x equal to 1 by 5 value of இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து 10th one tan of 1 by 4 plus tan of 2 by 9 is equal to dash கேட்டிருக்காங்க. tan of 1 by 4 plus tan of 2 by 9. So tan of x plus tan of y formula tan of x plus y divided by 1 minus x into y ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ண 1 by 2 வருது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, ஈஸி தான். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் 11th one. 11th ஒன்று இருக்கும் sin inverse of x square minus 3. ஓகே, x belongs to டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் தான், அது இன்டெரக்டாக மீனிங் x belongs to அதான் மீனிங். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த வேல்யூ வந்து -1 to 1 இருக்கும். கரெக்ட். அடுத்து -3 ரிமூவ் ஆகணும். அப்போ +3 ஆட் பண்ணுங்கள். அப்போ -2 ரிமூவ் ஆயிரும், +4 -2 to 4. x square ஆன்சர் ஷுட் பி நான் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ ரெடியூசஸ் டு 0 to இப்படி சேஞ்ச் ஆயிரும். கரெக்டு தான். ஓகே, 0 <= x square <= 4 இப்படி சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா x square ஆன்சர் நெகட்டிவ் வராது, கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். 0 to 4 வரைக்கும் சேஞ்ச் ஆயிரும். அப்போ x square ஆன்சர் <= 4னா x square <= 4னா மாடலஸ் x ஆன்சர் <= 2ஆக இருக்கும். அப்போ எக்ஸோட ஆன்சர் -2 to +2 இருக்கும். ஓகே, -2 to +2ஆக இருக்கும். அதான் இங்கே இருக்குது. ஓகே, இது கிரேட்டர் than equal to இருந்தால் தான் இந்த இன்டர்வல் வரும். மாடலஸ் x ஆன்சர் x square ஆன்சர் சாரிப்பா, இங்கே மிஸ்டேக்காக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இங்கே வந்து +3 நம்ம ஆட் பண்ணுறோம். +3 ஆட் பண்ணால் +2 வரும், -2 வராது. இங்கே +2 வரும். ஸோ 2 to 4 இருக்கும். ஓகே, நான் இங்கே 0 போட்டேன், இதுதான் மிஸ்டேக். ஓகே, அப்போ இப்படி வராது, டேர்ம் வராது, கரெக்டாக தான் இங்கே இருக்கும். அப்போ 2 to 4 வரும். அப்போ மாடலஸ் எக்ஸோட ஆன்சர் வந்து இங்கே √2 to 2 ஆயிரும். இப்போ மாடலஸ் எக்ஸோட ஆன்சர் வந்து சம் நம்பர் டு சம் நம்பரில் இருக்கும். அப்போ எப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், A to B இருந்தால், ஓகே, மாடலஸ் எக்ஸோட ஆன்சர் சம் இன்டர்வலில் இருந்தால், இப்போ இதோட ஆன்சர் என்ன இருக்கும்னா 2 இன்டர்வல்குள்ளே ஆன்சர் இருக்கும். ஓகே, யூனியன் இந்த இன்டர்வல்குள்ளே ஆன்சர் இருக்கும். இது எப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா, இதை ஃபஸ்ட் எழுதிருங்க, A to B, இது அப்படி எழுதிருங்க. ஓகே, இங்கே -B to -A இதான். அதாவது இது நெகட்டிவாக போட்டுங்க, இது பாசிட்டிவ், இதுவும் நெகட்டிவாக போட்டுங்க. ஓகே, இதான் இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ √2 to 2 இருந்தால் இப்போ -2 -√2 ஓகேவா எழுதிட்டேன்னா, அடுத்தது √2 அப்படியே எழுதிருங்க. இது ரெண்டும் யூனியன் பண்ணுங்கள், இந்த இன்டர்வலில் தான் இருக்கும். டேரெக்டாக அந்த ரிசல்ட் இருக்குது, ஸோ அதைப்படி எழுதிருங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் ஒன் 12th one. 12th one என்ன கேட்டிருக்காங்கன்னா, cot inverse of 2 and cot inverse of 3 are 2 angles of the triangle, then third angle டேஷ்னு கேட்டிருக்காங்க. ரிசல்ட் பாருங்கள். ஆல்ரெடி நமக்கு தெரியும், cot inverse of 2 cot inverse of 3 are the 2 angles of the triangle, the third angle is டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் இருக்க 3 angles இருப்போம்னா பை. ஓகே, 180. ஸோ θ = π minus of cot inverse of 2 minus cot inverse of 3. ஓகே, தென் cot inverse of 2னா tan inverse இருந்தாலும் 1/2 இருக்கும். கரெக்ட், ஏன்னா 2ன்றது greater than 0. cot inverse of 3னா tan inverse of 1/3 இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா மைனஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. tan inverse of 1/2 plus tan inverse of 1/3. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா tan inverse of x plus y divided by 1 minus xy. இப்படியே சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா, கேன்சல் பண்ணி 1 வருது. அப்போ π minus π/4 வருது, which is equal to 3/4. டவுட் இருக்கா? 13th one என்ன கேட்டிருக்காங்க, sin inverse of tan π/4 minus sin inverse of √3/x equal to π/6. then x is the root of the equation dash. ஓகேவா, ஸோ இதை ப்ரொசீட் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். sin inverse of tan π/4 minus sin inverse of √3/x. tan 45 1, ஸோ sin inverse of 1, sin inverse of 1 π/2. ஸோ π/2 மைனஸ் இந்த டேர்ம் இங்கே கொண்டு போயிருங்க. அப்போ sin inverse of √3/x அங்கே போனால் ப்ளஸ் ஆயிரும். இது π/2 minus π/6 வரும். அப்போ 90 - 30 60 டிகிரி. ஸோ π/3 வரும். sin inverse டேர்ம் இங்கிட்ட வந்தால் sin π/3 ஆயிரும். அப்போ √3/x = √3/2. சிம்பிளை பண்ணால் x = 2. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ x = 2ன்றது இங்கே எங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, x is the root of which equations கேட்டிருக்காங்க. இதை நான் சிம்பிளை பண்ணல. சிம்பிளை பண்ணினா இதில் எந்த இன்டர்வல் இருக்கோ அதான் ஆன்சர் நமக்கு வரும். ஓகேவா, இப்போ இதில் வந்து இதை சிம்பிளை பண்ணி என்ன வரும்னா, x² - x - 6. ஸோ ப்ராடக்ட் பண்ணால் -6, ஆட் பண்ணால் -1. ஸோ x - 3 x + 2. ஓகே, ஸோ ப்ரொசீட் பண்ணால் x = 3 x = -2 வருது. ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. அடுத்து இதை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா -4 + 3 அப்போ தான் இது வரும். ஸோ கன்ஃபார்மாக +3 and -4 வரும். ஸோ அதுவும் இல்லை. அடுத்து இங்கே வந்து 4 × -3 இதுவும் இல்லை. இப்போ இதை பாருங்கள், x + 3 x - 2 = 0.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3, +2. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் 2 தான் நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் வந்து 4th ஒன் தான் நமக்கு ஈக்குவேஷன். நான் மெட்டீரியல் எழுதலை அதை, ஸோ மெட்டீரியல் வந்து நான் இதை மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். ஸோ 4th ஒன் வந்து x² + 6 - 6 = 0. ஸோ x + 3 × x - 2 = 0. அப்போ x ஈக்குவல் டு -3, +2 both answers, but we have only one answer, x = 2. ஸோ 4th ஒன்று பெஸ்ட் ஆன்சராக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து 14th ஒன் என்னென்னா 14th ஒன் sin inverse of 2 cos square x - 1 + cos inverse of 1 - 2 sin square x. 2 cos square x - 1 is equal to cos 2x. Cos inverse of 1 - 2 sin square, which is also equal to cos 2x. So sin inverse of cos 2x plus cos inverse of cos 2x. Sin inverse of cos 2x plus cos inverse of cos 2x. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா sin inverse x plus cos inverse x = π/2. ஸோ π/2 தான் ரிசல்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் மெட்டீரியலில் இந்த இடம் வந்து கொஞ்சம் சிம்பிளை பண்ணாமல் கொஞ்சம் கஷ்டமாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வரைக்கும் எழுதிட்டா ஆக்சுவலாக இதையே நம்ம π/2 எழுதிடலாம். ஏன்னா நம்ம என்ன ரிசல்ட் பார்த்துருக்கோம்னா sin inverse x plus cos inverse x = π/2. அதாவது இங்கே இருக்க ஆங்கிளும் இங்கே இருக்க ஆங்கிளும் சேமாக இருக்கணும், அப்படி தான் இருக்குது இங்கே. ஸோ இங்கேயே முடிச்சிடலாம், பட் இருந்தாலும் பாருங்கள் இந்த இடத்துல இது என்ன பண்ணிங்கன்னா sin of 90 - 2x இருக்குது, ஏன்னா காசுன்னு அப்படி எழுதலாம். அடுத்து இது ரெண்டு கேன்சல் ஆகும், இப்போ π/2 - 2x வந்துடும். இங்கே இது ரெண்டு கேன்சல் ஆகி 2x வரும், கேன்சல் π/2. இந்த ஸ்டெப் கூட தேவையில்லைன்ட்டு டேரெக்டாக எழுதலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து 15th ஒன் cot inverse of √ sin α plus tan inverse of √ sin α = u, then find cos 2 ன்னு கேட்டிருக்காங்க. we know that cot inverse x plus tan inverse x = π/2. ஸோ இங்கே ரெண்டுமே சேம் தான் இருக்குது. அப்போ u = π/2 கரெக்டாக, ஏன்னா cot inverse x இதே x தான் இங்கேயே இருக்குது, tan inverse x = π/2. அப்போ u = π/2. இப்போ π/2 இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ cos 2 × π/2, 2 கேன்சல், cos π ஆன்சர் -1. அவ்வளோதான், நான் சொன்னது இருக்கா பாருங்கள். ஓகேவா? சரி, அடுத்து 16th ஒன் என்ன கொஸ்டின் பார்ப்போம். 16th ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாடலஸ் x ஆன்சர் < = 1. ஸோ எக்ஸோட ஆன்சர் -1 இருக்கும். 2 tan inverse x - sin inverse of 2x / 1 + x² is equal to டாஷ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக tan θ போட்டிருக்கோம், ஏன்னா இங்கே வந்து 2 tan inverse xன்னு கேட்டிருக்கான். ஸோ இதை ப்ரொசீட் பண்ணி தான் கொண்டு போகிறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக tan θ ரிப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ θ = tan inverse of x. அப்போ 2 tan inverse x - sin inverse of 2x / 1 + x² இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக tan θ, இந்த எக்ஸுக்கு பதிலாக tan θ. அப்போ 2 tan θ / 1 + sin². இது ஆக்சுவலாக என்ன ஃபார்முலா, sin 2 θ ஃபார்முலா. ஸோ sin inverse sin கேன்சல், ஸோ 2 θ வந்துடும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக tan θ போடுவேன். அப்போ tan inverse of tan கேன்சல், 2 θ வந்துடும். அப்போ 2 θ - 2 θ which is 1 = 0. அவ்வளோதான். தென் 17th ஒன் tan inverse of - cot inverse x = tan inverse of 1/√3 இதான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா அதாவது ஈக்குவேஷன் ஹேஸ் டேஷ் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. நோ சொல்யூஷன், யூனிக், இன்ஃபினிட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 2 சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறோம்னா tan inverse x - cot inverse x இருக்குது. இதுக்கு பதிலாக π/2 - tan inverse எழுதலாமா? ஓகே, இதில் நெகட்டிவில் போனால் இது நெகட்டிவாக அது பாசிட்டிவ் ஆகும். அப்போ 2 times tan inverse x - π/2 = tan inverse of 1/√3. எப்போ 1/√3 வரும்? 30 டிகிரியில். அப்போ π/6. இப்போ -90 போனால் +90 ஆயிரும். இப்போ π/6 + π/2. அப்போ ஆக்சுவலாக 90 + இது ஒரு 30 ஆட் பண்ணால் 120. 120 2/3. அப்போ 2 tan inverse = 2/3. 2 கேன்சல். அப்போ tan inverse = π/3. அப்போ tan inverse இங்கே மூவ் பண்ணால் tan ஆகும். அப்போ tan π/3, tan 60 √3, x = √3 has only one solution, unique solution. அவ்வளோதான். டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் 18th ஒன் sin inverse x plus cot inverse of 1/2 = π/2ன்னு கொடுத்துருக்காங்க. x டேஷ்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், அப்போ cot inverse of 1/2 = π/2 - sin inverse x which is cos inverse x. இதை நான் வந்து cot inverse of 1/2 காஸ் இன்வெர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ நான் இந்த இடத்துல இந்த ஸ்டெப் கூட தேவையில்லை, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். இது இது வந்து என்ன சைடுனா அட்ஜசன் சைடு, இது ஆப்போசிட். அட்ஜசன் வந்து 2, அட்ஜசன் வந்து 1, ஆப்போசிட் வந்து 2. அப்போ இது என்ன இருக்குன்னா √5 இருக்கும். அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் காஸ் இன்வெர்ஸ் செக் பண்ணால் காஸ் இன்வெர்ஸ்னா அட்ஜசன் பை ஹைப்போடெனஸ். அப்போ 1/√5 இங்கே வந்துடலாம். 2 ஸ்டெப்புமே தேவையில்லை, இது எழுதுனா போதுன்றேன். ஓகேவா? சரி, காஸ் இன்வெர்ஸ் 1/√5, காஸ் இன்வெர்ஸ் x. ஸோ கம்பேர் பண்ணுங்கள், x = 1/√5. அவ்வளோதான். டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம. ஓகே, 19th ஒன் sin inverse of x/5 plus cosec inverse of 5/4 = π/2. ஓகேவா? வேல்யூ ஆஃப் x கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90னா கன்ஃபார்மாக இது tan inverse of சம்திங்காக இருந்திருக்கணும். கரெக்டாக? இதை நான் அப்படி தான் யோசிப்பேன். இதை இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன்.
சைன் ஏன்னா காட் இன்வர்ஸையும் இப்போ இல்லை எப்படி கூட எழுதலாம். இப்போ எப்படின்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டேஷ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 5 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 5 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு பை பை 2னா கன்ஃபார்மாக காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு பை பை 2. அப்போ இந்த ரிசல்ட் வி நோ தட் திஸ் ரிசல்ட். இப்போ இதையும் அவங்க கொடுத்த கிவனையும் கம்பேர் பண்ணால் காட் இன்வர்ஸ் ஆஃப் 5 by 4 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 5 கரெக்டாக டேரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடுவேன். இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் 5 by 4. அப்போ ரிசல்ட் கொடுத்தா tan இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5 எல்லாம் ஒன்று தான். இப்போ கரஸ்பாண்டிங் இதுக்குரிய காஸ் இன்வர்ஸ் செக் பண்ணால் போதும். இப்போ இதுக்குரிய காஸ் இன்வர்ஸ்னால் செக் பண்ணுறேன். அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் 5 by 4னா இது வந்து இது வந்து அட்ஜசன்ட் சைட், இது வந்து ஆப்போசிட். அப்போ அட்ஜசன்ட் 5 ஆப்போசிட் 4 which one equal root of 5 square plus 4 square 25 plus 16 25 plus 16 41. ஸோ 41 வரும். அப்போ ரூட் 41. அப்போ இதுக்குரிய கரஸ்பாண்டிங் இப்போ இந்த ஸ்டெப்லேயே வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் தேவையில்ல. இந்த இடத்துல வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டேரெக்டாக கம்பேர் பண்ணலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். ஸோ என்ன வரும்னா 5 by root 41 இதுதான். இது ஈக்குவல் பண்ணலான்றேன். யோசிச்சு பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறேன்னா இது given we know that sin inverse of x by 5 plus cos inverse of x by 5 equal to pi by 2 கரெக்டாக. அப்போ இந்த டேர்மும் ஈக்குவல் ஆயிரும். அதான் இங்கே சொல்கிறேன். அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் 5 by 4 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x by 5. இப்போ என்ன பண்ணுறேன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் 5 by 4 கரஸ்பாண்டிங் காஸ் இன்வர்ஸ் செக் பண்ணோம்னா இந்த செக் பண்ணிக்க பாருங்க. ஏன்னா இது வந்து ரூட் ஆஃப் இந்த சைஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சைஸ் ஸ்கொயர். அப்போ 16 + 25 41 ரூட் 41. அப்போ இதுக்குரிய கரஸ்பாண்டிங் காஸ் இன்வர்ஸ் வந்து 5 by root 41. பட் காஸ் இன்வர்ஸ் x by 5 ஈக்குவல். அப்போ x by 5 ஈக்குவல் டு 5 by root 41. இதான் இங்கே இருந்துச்சா? ஓகே, இதை இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்லாம் தேவையில்லைன்ற ஈஸியாக அப்படி முடிச்சிடலாம் டயக்ராம் வைஸாக. ஓகே, இதெல்லாம் தேவையில்லை, நோ நீட், பார்த்துக்கோங்க. அப்போ x by 5 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x by 5 ஈக்குவல் டு 5 by root 41. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 5 இங்கே போனால் என்ன ஆகும்? 25 by root 41 அவ்வளோதான். ஓகேவா?